ஃபாஸ்ட் ஃபுட் எங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இன்றைக்கு மாறிட்டு. நாங்கள் எவ்வளவு தான் ட்ரை பண்ணாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த சாப்பாடை நாங்கள் வாங்கி தின்ன வேண்டிய நிலை ஏற்படுது. எங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுது. என்னடா திரும்ப அட்வைஸ் பண்ண வந்துட்டாரு சாப்பிட வேணான்னு சொல்லி யோசிக்க வேணாம். என்னடா ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும், அல்ட்ரா ப்ராசஸ் பண்ணப்பட்டது. கலோரி வந்து சரியான கூடுதலாக இருக்கும். தின்ன எங்களை திரும்ப தின்பத்துக்கு தூண்டிகிட்டு இருக்கும். ஒரு அடிக்ஷன், சாப்பாடு அடிக்ஷனாக வந்து மாறிடும். ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்கிற அந்த சாப்பாடு நாங்கள் தின்னு தொடங்குற நேரம் சாமான் சின்னதான், சின்ன சாப்பாடாக தான் இருக்கும். ஆனால் கலோரி கூடுதலாக இருக்கும், மிக கூடுதலாக இருக்கும் கலோரி. நான் அன்றைக்கி சொல்கிற விஷயம் ஒரு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ட்ரை பண்ண ஏழும் இந்த விஷயத்தை. எப்போயாவது நாங்கள் தவிர்க்க முடியாத நிலைமையில் ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கி சாப்பிடணும், இல்லாட்டி அந்த சந்தர்ப்பம் உருவாகிச்சுன்னு சொன்னால் நான் என்ன செய்யணும்னா, இப்போ நாங்கள் 4 பேர் வழியில் போய் சாப்பிட வந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு சொல்லுங்கள், இப்போ நாங்கள் எதுவும் பர்கர் ஒன்று வாங்கி சாப்பிடணும்னு சொன்னால் 4 பர்கர் வாங்குறதில்ல, என்ன 2 பர்கர் வாங்கி 4 பேர் அதை ஷேர் பண்ணுறோம். இப்போ பர்கர் சாப்பிட்ட மாதிரியும் போயிடும், எங்களோட கலோரியை வந்து குறைச்சி சாப்பிடலாம். அதாவது உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ட்ரிங்க் கொண்டு வாங்கி குடிக்கணும் வைங்களேன், அதில் மிகவும் மோசமான கடும் சீனி கூடின அப்படியான ஹெல்த்துக்கு நல்லமே இல்லாத ட்ரிங்க்களை வந்து ஃபுல்லாக என்ன தான் சந்தர்ப்பம் இருந்தாலும் அவாய்ட் பண்ணி கொள்வது நல்ல. அப்படி இல்லை நாங்கள் வாங்கி குடிக்கணும் ஏதாவது ஒரு ட்ரிங்க் கொண்டு அப்படின்னு சொல்லியிருந்தா, இப்போ 4 பேர் இருந்தால் ஒரு 2 போர்ஷனை வாங்கி 4 பேர் ஷேர் பண்ணி கொள்கிறோம். ஸோ இப்படி செய்கிறதால எங்களுக்கு அந்த கலோரி இன்டேக் வந்து உண்மையாக குறைக்கலாம். சில நேரம் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு தெரியும், சில சாமானில் வந்து ஆஃபரில் போட்டிருப்பாங்க விலை குறைய. ஒரு டசன் எடுத்தா இல்லை ஒரு பொட்டி எப்படி எடுத்தால் விலை குறைய, ஒன்று எடுக்கிற நேரம் விலை கூடன்னு சொல்லி அப்படி இருக்கும். எங்களுக்கு பார்க்குற நேரம் உண்மையாக இது சீப்பான விஷயம் தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனால் உண்மையாக சீப்பான விஷயம் மாதிரி எங்களுக்கு பட்டாலும் 2 விஷயம் இருக்குது அதில். ஒன்று, நாங்கள் எங்களுக்கு தேவைக்கு அதிகமாக வாங்குவோம். இப்போ எங்களுக்கு உண்மையாக இன்றைக்கி 2 தான் தேவை, இல்லாட்டி 4 தான் தேவைண்டாலும் அந்த விலை குறையன்னு சொல்லி நாங்கள் 10-12 இருக்கிற ஒரு இதோட வாங்க போகிறோம். அப்போ அந்த நேரம் எங்களுக்கு அந்த செலவு கூட தான் போகுது. 4 வாங்குறத விட இன்றைக்கி 12 வாங்குற நேரம் வந்து செலவு கூட தான் போகுது. 2வது விஷயம், திரும்ப அந்த சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டு பழகிடுவோம். இப்போ 4 வாங்கினா இதோட முடிஞ்சு, ஒரு டசன் வாங்கினா என்ன நடக்கும், அது நாங்கள் 2 நேரம் 3 நேரம் அப்படி சாப்பிட்டு அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு திரும்ப அதுக்கு ஒரு தேவைப்பாடு திரும்பி வரும், ஒரு அடிக்ஷன் மாதிரி மாறும். அதுக்கு திரும்பியும் நாங்கள் அதை வாங்கி சாப்பிட வேண்டிய நிலைப்பாடு ஏற்படும். ஸோ இந்த ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்கிறது கடும் கவனமாக நாங்கள் சிந்திச்சு அதை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அதை ஃபுல்லாகவே தவிர்க்க இயலாது. 100% தடுக்கிறது சொல்கிறது கடும் கஷ்டமான விஷயம் இந்த காலத்தில். ஏன்னா நாங்கள் அடிக்கடி வெளியில் போவோம், சூப்பர் மார்க்கெட் போவோம், மாலுக்கு போவோம், இல்லை எங்களை வீட்டு காலடிக்க சில நேரம் தேடி வரும். அப்படியான நிலைமையில் இப்போ இப்படி ட்ரை பண்ணுறது பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான்.